ஹலோ டு வணக்கம். வெல்கம் டு சானியா சமையல். டுடே vlog வெஜ் புலாவ். ஸோ இன்றைக்கி வந்து வெஜ் புலாவ் வந்துட்டு எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துக்கலாமா வாங்க. ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 கிளாஸ் 1.25 டம்ளர் எடுத்துக்கோங்க. கேரட் வந்து பார்த்திங்கன்னா காய்கறியெல்லாம் உங்களுக்கு தேவையானது தான். நான் வந்து கேரட் வந்து அரை கேரட் எடுத்திருக்கேன். பீன்ஸ் வந்து ஒரு 25 கிராம் வர மாதிரி பார்த்திங்கன்னா. உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா 1, அப்புறம் வெங்காயம் 2, தக்காளி 1, பச்சை மிளகா 4, கரம் மசாலா ஃப்ளேவருக்காக 1 டேபிள் ஸ்பூன், அன்னாச்சி மொக்கு ஸ்டார் அது வந்து பார்த்திங்கன்னா 1, கல்பாசி தேவையானலாம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மராத்தி மொக்குன்னு சொல்லுவாங்க, அதாவது ட்ரைடு கபோக் பட்ஸ்ன்னு சொல்லிட்டு கருப்பாக நீட்டமாக இருக்கும், அது தேவையானலாம் எடுத்துக்கோங்க. பிரிஞ்சி இலை வந்து 2, ஏலக்காய் வந்து 2, ஏலக்காய் வந்து 3 எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையானது தான் எல்லாமே. பட்டை வந்து பார்த்திங்கன்னா 2 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கிராம்பு வந்து 3 எடுத்திருக்கேன். ஸோ அடுத்தது வந்து தண்ணி தேவையான அளவு. நான் வந்து தேங்காய் பால் சேர்க்க போகிறேன். ஸோ தண்ணியும் தேங்காய் பாலும் நான் வந்து எவ்வளோ அளவு வந்து ஊற்றணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். கருவேப்பிலை, அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இது புதினா தழை, எண்ணெய் தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய், நெய், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து முந்திரி கூட எடுத்துக்கலாம். நான் ரைஸ் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுக்கல, நார்மல் ரைஸாக எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. பெரிய வெங்காயம் வந்து நீளமாக 2 கட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் வந்து 4, காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வச்சுக்கலாம். தக்காளி வந்து 1, புதினா, கருவேப்பிலை, கேரட்டு, பீன்ஸு. இப்போ வந்து நம்ம அந்த புலாவுக்கு வந்து வாசனைக்காக அப்படி நான் எடுத்திருக்கேன். இதெல்லாம் இது பிரியாணி இலை இதெல்லாம். ஸோ வந்துட்டு தேங்காய் பால் வந்து 2 டம்ளர், உருளைக்கிழங்கு 1. ஸோ பாருங்கள், இந்த கிளாஸில் தான் நான் 2 டம்ளர் வந்து தேங்காய் பால் எடுத்திருக்கேன். நெய் தாளிக்கிறதுக்கு. இப்போ வந்து நம்ம வந்து 1.25 டம்ளர் அரிசி வந்து எடுத்து நம்ம வந்து கழுவிட்டு ஒரு 20 நிமிஷம் வந்து ஊற வச்சுக்கோங்க. பாஸ்மதி ரைஸாக இருந்தாலும் 20லேருந்து அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து தாளித்து இது வெங்காயம்லாம் வதக்கி செய்யலாம் வாங்க. எண்ணெய் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். நெய் வந்து இப்போ 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இது காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த புலாவுக்கு வாசனைக்குரிய அந்த ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். என்னென்னா பிரிஞ்சி இலை போடுறேன், பட்டை போட்டிருக்கேன், ஸ்டார் போட்டிருக்கேன், கல்பாசி போட்டிருக்கேன், ஏலக்காய் போட்டுக்கோங்க. அப்புறம் அந்த வந்து மராத்தி மொட்டு அது போட்டுக்கோங்க. அடுத்தது பச்சை மிளகா ஆட் பண்ணிட்டேன், வெங்காயம் ஆட் பண்ணுறேன். வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு ரொம்ப ப்ரௌனிஷாக இல்லாமல் ஓரளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ வந்து வெங்காயம் வதக்கிறதுக்காக நான் உப்பு ஆட் பண்ணுறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது வந்து 1 டேபிள் ஸ்பூன். ஸோ நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து உங்களோட விருப்பம்தான். இது வந்து ஒரு தக்காளி நீளமாக கட் பண்ணி, இது வந்து நல்லா வந்து இந்த வெங்காயத்தோட நல்லா நமக்கு வதங்கணும். அதுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, புதினா ஆட் பண்ணுறேன். இதை லைட்டாக இது பண்ணிவிட்டு இப்போ காய்கறியெல்லாம் நான் வந்து ஆட் பண்ணுறேன். கேரட்டு, பீன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு பதில் காலிஃப்ளவர் கூட ஆட் பண்ணிக்கலாம். பச்சை பட்டாணி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆட் பண்ணல. ஸோ நீங்கள் வந்து ஊற வச்சு நைட்டே ஊற வச்சு பச்சை பட்டாணி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ளேவருக்காக நான் வந்து அந்த கரம் மசாலா வந்து சும்மா லைட்டாக 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து தண்ணி வந்து லைட்டாக வந்து காய்கறி வந்து வேகிறதுக்காக ஊற்றுறேன். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம வந்து அது கொதித்ததுக்கப்புறம் நான் தேங்காய் பால் 2 டம்ளர், அதாவது 1.25 டம்ளருக்கு நான் மொத்தம் வந்து 4 டம்ளர் 4.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ்னால் 1க்கு வந்து 2 ஊற்றுங்க. தண்ணி
தேங்காய் பால் வந்து நான் 2 டம்ளர் எடுத்திருக்கேன். தண்ணி வந்து 2 டம்ளர். ஸோ இப்போ வந்து நான் உப்பு ஆட் பண்ண போகிறேன். இந்த புலாவுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் கொதித்ததுக்கப்புறம் நான் வந்து கழுவி ஊற வச்சுருக்கேன் இல்லையா, அந்த அரிசி ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸ்னால் 1 டம்ளர் வந்து தண்ணி 1 டம்ளர் தேங்காய் பால் பண்ணிக்கலாம். லைட்டாக இது பண்ணிக்கோங்க, ரொம்ப கிண்டாதீங்க. இது லைட்டாக கொஞ்சம் பாதி வந்ததுக்கப்புறம் நான் தம் போட போகிறேன். ஸோ இது வந்து வேகட்டும். குக்கர்னால் நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் 1 விசில் விட்டுக்கோங்க. இது வந்ததுக்கப்புறம் நான் கனமான பாத்திரத்தில் மாற்றி தம் போட போகிறேன். ஸோ இது வந்ததுக்கப்புறம் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இப்போ நான் வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். இப்போ தம் போட போகிறேன். தோசைக்கல் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் நான் வாழையில போட்டு அது மேலே ஒரு தட்டு வச்சு இது வந்து வெயிட்டுக்காக நான் ஒரு பவுலில் வந்து தண்ணி ஊற்றி வெயிட்டுக்காக வச்சு ஒரு வந்து மீடியம் ரொம்ப ஸ்லிம்மில் வச்சு நான் வந்து ஒரு 10 நிமிஷத்தில் வந்து அந்த இதிலே வேக வச்சுட்டு கருவேப்பிலை தூவி விடுறேன். இப்போது அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. ஹோட்டல் ஸ்டைலில் வந்து வெஜ் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து காரமாக நீங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் ஃப்ரை இதெல்லாம் நீங்கள் வந்து இதுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். வெஜிடேரியனுக்கு ஒரு நல்ல காம்பினேஷன் வந்து வெஜ் புலாவ். உங்களுக்கு உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.